பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த பிப்ரவரி மாதம் கடைசி நாள் உங்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. இந்த நாள் வரையிலும் அந்த 28 நாளும் கர்த்தர் நம்மை கண்மணியை போல பாதுகாத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இன்னைக்கு அருமையான ஒரு வசனம் பைபிள்ல சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நேற்று பார்த்து அந்த வசனத்தினுடைய 2வது பாகம் தொடர்ச்சி 2வது லைன் பாருங்க. உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு மாச கடைசியில உம்மை நம்பி நிக்கிற ஜனங்க வெக்கப்பட்டு போகல. தாவீது சொல்லுகிறார். இன்னைக்கு ஒருவேளை நீங்க ஆண்டவர் நம்பி இருக்கிறீங்களா? இந்த மாச கடைசி வந்தும் கூட நான் ஏசப்பாவை நம்பிதான் இருக்கிறேன், மனுஷனை நம்பி இல்ல, உறவுகளை நம்பி இல்லைன்னு சொல்லி இருக்கிறீங்களா? அப்ப நீங்க வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. எதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த 3 பேர் தான் ஞாபகத்துக்கு வராங்க. இந்த 3 பேரும் வெக்கப்பட்டு போகல, விடுதலையாக்கப்படுறாங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்க, உயர்த்தப்படுறாங்க. எதனால அப்படின்னா, எதனால வெக்கப்பட்டு போகல அப்படின்னு சொல்ல வரேன்னா, அந்த 3 வாலிப பசங்களையும் இந்த தேசத்தின் ராஜா கூப்பிட்டு வந்து நிறுத்தி கேட்கிறாரு, ஏன் உங்களால வணங்க முடியாதா அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த வாலிப பசங்க சொல்றாங்க ராஜா முன்னாடியே, ஆமா எங்களால வணங்க முடியாது. ஏன் அப்படின்னா, எங்களை தப்புவிக்க எங்கள் தேவன் வல்லவராய் இருக்கிறார். தானியேல் 3ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பாருங்க, அவர் வல்லவராய் இருக்கிறார். அதனால அப்படி ஒரு வேளை தப்புவிக்காவிட்டாலும் நாங்க வணங்க மாட்டோம். அதை கேட்டோன்னதான் ராஜா மிகுந்த கோபம் அடைந்து அந்த எரிகிற சூளைய இன்னும் அதிகமா பிரஷர் வச்சு நெருப்பு அதிகமா எரிய விட்டு தூக்கிட்டு வந்தவன் செத்துட்டான். ஆனா உள்ள தூக்கி போட்ட 3 வாலிப பசங்க சாகல, ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, அங்க 3 வாலிப பசங்களும் வெக்கப்பட்டு போகல. பிரியமான ஜனமே, ராஜா கிட்ட சவால் விட்டாங்கல்ல, வெக்கப்பட்டு போகல. அந்த ராஜாவே பாக்குறாரு, 3 பேர்ல 4 பேரா இருக்கிறாங்களே, இந்த தீய அணைச்சு வெளியே கூட்டிட்டு வான்னு சொல்லும் போது அந்த 3 வாலிப பசங்களும் வெளியில வர்றாங்க. அவங்க துணியில அந்த கருகி போன ஒரு ஸ்மெல் கூட இல்ல. இங்க பாருங்க, இங்க கூட ஒரு சின்ன சாம்பலை நான் பாத்துட்டு இருக்கிறேன். முன்னாடி எரிச்சிருக்கிறாங்க. இந்த சாம்பல் கூட அவங்க மேல விழுகல, தூசி விழுகல, அந்த நெருப்பினுடைய வாசனை கூட அவங்க மேல இல்லையா. கர்த்தர் அந்த வாலிப பசங்களுடைய வார்த்தையை அங்கீகரித்து விசுவாசத்தை பார்த்து வெக்கப்பட விடல. இன்னைக்கு நீங்க ஒருவேளை சூழ்நிலைகளை பார்த்தாலும் இயேசு எனக்காக செய்வார்னு சொல்லி காத்திருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை வெக்கப்படுத்த விட மாட்டார். ஜனங்களுக்கு முன்னாடி நீங்க வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. நீங்க யாரு முன்னாடி வைராக்கியமா நிக்கிறீங்களோ அந்த ஜனங்க முன்னாடி உங்களை வெக்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் வரும் நாட்களில உங்களை ஆசீர்வதிக்க தான் போகிறார், விடுதலை செய்ய தான் போகிறார், உங்களை பலப்படுத்த தான் போகிறார். கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார், உங்களை நேசிக்கிறபடியா இன்னைக்கு சொல்லி இருக்கிறாரு. நீங்க வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த மாதத்தினுடைய 28 நாட்களும் எங்களை கண்மணியை போல பாதுகாத்தீங்க, பலப்படுத்தினீங்க, வழி நடத்தினீங்க. இந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிங்கப்பா. இதோ உம்மை நம்பி இருக்கிற ஜனங்க வெக்கப்பட்டு போவதில்லையே. இதோ இந்த 3 வாலிப பசங்க ஆண்டவர் உம்மை நம்பி சொன்ன வார்த்தையின்படி என் தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதித்து வெக்கப்படாதபடிக்கு கர்த்தர் கிருபை பாராட்டினீரே. அப்படியாய் தகப்பனே, இந்த செய்தியை கேட்டு யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு என் தேவன் வெட்கப்படாத சூழ்நிலைகளை, வெட்கப்படாத வாழ்வை என் தேவன் வரும் நாட்களை கொடுத்து பலப்படுத்துவீராக. அவங்க விசுவாசத்தை கர்த்தர் அங்கீகரிப்பீராக. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர்களை பாதுகாத்து நித்தமும் நடத்தினீங்களேப்பா, இதெல்லாம் கிருபை கிருபை. இந்த கிருபைக்காக, வழிநடத்தலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, நன்றின்னு சொல்லி எங்களை தாழ்த்துறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ச்சியா ஜெபம் பண்ணுங்க. வருகிற மாதம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இன்னும் அதிகமா பலப்படுத்துவாராக. எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த கடைசி கால அபிஷேகத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.